ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மனோகர் சோழனோட ஃபேமிலியை ரொம்ப அவமானப்படுத்திட்டு இருக்காரு. அதை இப்போ வரைக்கும் நிலா பொறுத்துட்டு தான் இருக்காங்க. ஒரு சில விஷயங்களை கேட்டாங்க கண்ணு முன்னாடி நடந்ததை மட்டும். பட் அவங்களுக்கு தெரியாமல் நிறைய விஷயம் நடந்திருக்கும் அப்படிங்கிறதும் நிலாவுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்துட்டோம், சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டுட்டோம், நம்ம ஊர்லேயும் அவங்கள எல்லாரையும் வர சொல்லியிருக்கோம், எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்னு யோசிச்சு நம்ம நிலா கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்க. ஆனாலும் மண்டபத்துக்கு போனதுக்கப்புறம் கூட அவங்களுக்கு ஒரு ரூம் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. இப்போ வரைக்கும் அவங்களுக்காக ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணவே இல்லை. அவங்கள வேலை வாங்கிக்கிட்டு இருக்காரு மனோகர். அதாவது நிலாவுக்கு நல்லாவே தெரியும் மனோகரோ தாஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. அது தெரிஞ்சதுனால தான் அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுங்க, அவங்க எங்கே இருக்கணும்னு சொல்லிடுங்க, அவங்க அங்கே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்பவே கேட்டாங்க. ஆனால் ரொம்ப ஈஸியாக நிலாவை ஹேண்டில் பண்ணி சமாளித்து அவங்கள மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட அனுப்பிட்டாங்க. அதே மாதிரி சோழனையும் அவரோட மாப்பிள்ளை ரூம்குள்ளே கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க தாஸ். இப்போ அவங்க 2 பேருக்குமே வெளியே என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி தெரியாது. ஆனாலும் நிலாவுக்கா இருக்கட்டும் சோழனுக்கா இருக்கட்டும் இவங்க 4 பேரையும் என்ன பாடுபடுத்திட்டு இருக்காரோ மனோகர் அப்படின்னு தான் உள்ளுக்குள்ளே தோண்டிகிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி தான் சேரன் எதார்ச்சியாக கிச்சன் போனார். கிச்சனோட வேலைகள் எல்லாத்தையும் நீங்கள் கூட இருந்து பார்த்துக்கோங்க, ஏன்னா ஆள் கூட இல்லாட்டினா அங்கே என்ன நடக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சேரனை அங்கே என்கேஜ் பண்ணிட்டாரு நம்ம மனோகர். இதெல்லாம் உனக்கு தேவைதாண்டா அப்படின்னு உள்ளுக்குள்ளே. ஆனால் வெளியே மட்டும் தம்பின்னு அவ்வளோ நல்லா பேசுகிறாரு. அதே மாதிரி நம்ம பாண்டியையும் பல்லவனையும் சேரெல்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்லியும் அதுக்கு கவர் போட்டு விட சொல்லியிருந்தாங்க. பல்லவனை நீ போடா நான் பார்த்துக்கிறேன், சோழன் கூட இரு அப்படின்னு அனுப்பிட்டாங்க. ஆனால் நம்ம பாண்டி அங்கே எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காரு. அங்கே இருக்கிறவங்க முன்னாடி நீ கரெக்டாக பண்ணிடுப்பா அப்படி பண்ணிடுப்பா அப்படின்லாம் சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னா தெரியும், கண்டிப்பாக ஏதோ வேலை செய்கிற பையன் போல இருக்குது அப்படின்னு தான் நினச்சிப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம தாஸு ஜூஸ் கொடுத்துட்ருக்கும்போது இவன் ஏன் கொடுக்கணும்னு தன்னோட பையன் ஜூஸ் கொடுக்கும்போது மட்டும் மனோகருக்கு கஷ்டமாக இருந்துச்சு. சேரனை கூப்பிட்டு தம்பி இவனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீங்கள் ஜூஸ் கொடுத்துருங்க அப்படின்னு அவரை கொடுக்க வச்சாரு. இது எல்லாத்தையும் பாண்டி பார்த்துட்டு தான் இருக்காரு. பயங்கர கோபமாக வருது. பல்லவன் சோழன் கிட்ட இருந்து வெளியே வரும்போது நம்ம சேரன் எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போது நம்ம மனோகர் மறுபடியும் வந்து தம்பி எந்த பக்கம் எவ்வளோ வரையும் கொடுத்துருக்கீங்க, நான் வேற ஆள் அரேஞ்ச் பண்ணுறேன், நிலாவுக்கு தெரிஞ்சா கோச்சுப்பா அப்படின்றாங்க. இந்த மாதிரி பேசுகிறா சேரன் கண்டிப்பாக நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு மைண்டில் பிளான் பண்ணி தான் மனோகர் அந்த மாதிரி பேசிகிட்ருக்காரு. இது சேரனுக்கும் தெரியும், பாண்டி பல்லவனுக்கும் தெரியும், நம்ம சோழ நிலா எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் கூட அவர் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப ஈஸியாக அவங்கள வேலை வாங்கிக்கிட்டு இருக்காரு. அவங்களுமே சொன்ன உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு போய் செஞ்சிட்ருக்காங்க. நடேசனை மேலே போனதப்போ தான் பார்த்தது, அதுக்கப்புறம் அவரை யாருமே பார்க்கல. அவருக்கு என்ன பிளான் போட்டு வச்சிருக்காரு மனோகர் அப்படின்னு தான் தெரியல. இங்கே நம்ம பல்லவன் சோழன் கிட்ட டல்லாக உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு சோழன் கேட்குறாரு, டேய் என்னடா ஆச்சு, ஏன்டா சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லையேண்ணே அப்படின்னு. வெளியே ஏதாவது சொல்லிட்டாங்களா உன்னை, என்கிட்ட சொல்லுடா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பல்லவன் சமாளிக்க பார்க்குறாரு. உனக்கு தான் சமாளிக்க வரலன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன சமாளிக்கிறது சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஆள் ரொம்ப ஓவராக பண்ணுறாருண்ணே அப்படின்றாங்க. யாரு அப்படின்னு. சாரிண்ணே, என்ன இருந்தாலும் அவர் நிலானியோட அப்பா, அவர் அந்த ஆள்னு சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்ற. அப்போ அந்த ஆள் ஏதோ பண்ணியிருக்காருன்னு. என்னென்ன நீயும் அதே மாதிரி சொல்ற அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஆளுக்கெல்லாம் அந்த மரியாதையே ஜாஸ்தி, என்னாச்சு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணே ஆர்டிஸ்ட்னே அப்படின்னு. டே அவங்க ஹிந்திக்காரங்கடா, அவங்களுக்கு தமிழ் எல்லாம் தெரியாது அப்படின்னு. எனக்கு தமிழ் நல்லா தெரியும், நீங்கள் எது பேசுகிறதா இருந்தாலும் சீக்கிரட்டாக பேசிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அவரு. தேவையான அப்படின்றாரு பல்லவன். ஜி நீங்களே சொல்லுங்கள், எத்தனை கல்யாணத்துக்கு இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டாக போயிருந்திருப்பீங்க, மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ மேக்கப் போடுறதுக்கு. அந்த இடத்துல எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பொண்ணு வீட்டுக்காரங்க எப்படி நடத்துவாங்க அப்படின்னு. ஐயோ நல்ல விதமாக நடத்துவாங்க, அதுவும் இந்த ஏரியாலலாம் ரொம்ப அளவுக்கு அதிகமான மரியாதை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பாத்தியாடா இவருக்கே தெரிஞ்சிருக்கு, இவர் வேறு ஸ்டேட்லேருந்து வந்தவர். ஆனால் நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எவ்வளோ கெத்தை காமிச்சிடுவோம் விடு அப்படின்றாரு சோழன். அண்ணே அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதுன்னு, இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும். அன்னி பாவம் ரொம்ப சம்மதமே இல்லாமல் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம், அவங்கள போய் கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுவும் பண்ணிடாத அப்படின்றாங்க. அதுக்காக நீங்கள் எல்லாரும் கஷ்டப்படுவீங்க, அசிங்கப்படுவீங்க, அந்த ஆள் அதையே வாய்ப்பாக வச்சுக்கிட்டு நம்ம எதுவும் பேச மாட்டோம், சொல்கிறத செஞ்சிருவோன்னு சொல்லி அவர் பாட்டுக்கு பண்ணிட்டு இருப்பாரு. நான் பொறுமையாக பார்த்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறாரு அவரு. இப்போவே இருக்குது ஜி ஒரு நிமிஷம் அப்படின்னு எந்திரிக்கிறாரு. சார் ப்ளீஸ் சார் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன், அப்புறம் வேறு மாதிரி தெரியும் பாருங்கள், ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பக்கம் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கூட அது வேறு மாதிரி ஒரு லுக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட எனக்கு அது
அதுதான் முக்கியம், மேக்கப் இல்லைனா பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. ப்ளீஸ் எனக்கு அப்புறம் சேலரி கொடுக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. என்னையா நீ அப்படின்னு சொல்லி உட்காந்துடுறாரு. பல்லவா நீ போய் உடனே நிலா கிட்ட சொல்லு போ அப்படின்றாங்க. இப்போ பல்லவன் வந்துட்டு சோழனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இங்கே பாருண்ணே, இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கட்டும், என்ன நடந்தாலும் சரின்னு. அப்புறம் எதுக்குடா சோகமாக இருக்க, போ அவங்க கிட்ட எவ்வளோ வேணா கேட்டுக்கோ வாங்கிக்கோ, உன் அன்னைக்கு மட்டும் தெரியட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. உன் அன்னிக்கிட்ட போய் இங்கே நடக்கிறது எதுவும் சரியில்லை நீ, அப்புறம் ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு கேட்பீங்கன்னு தான் நான் சொல்ல வந்தேன்னு போய் சொல்லுடா அப்படின்றாங்க. அதனால நம்ம பல்லவன் அங்கே போகிறாரு. அங்கே போனால் நிலாவுக்கும் நல்ல மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. அனி அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அவங்க கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு, சொல்லுடா பல்லவா வா உள்ள அப்படின்னு கூப்பிடுறாங்க. ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க அப்படின்னு. இல்லை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுறேன், டைம் ஆயிடுச்சு, ஏற்கனவே சத்தம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்றாங்க ஆர்டிஸ்ட்டு. கிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும் அப்படின்றாரு பல்லவன். இன்னொரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் வேணா நீங்கள் வந்து பேசிக்கோங்க. சாரி ப்ளீஸ் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, அட்லீஸ்ட் நான் 5 மினிட்ஸ்லையாவது முடிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் நிதானமாகவே பண்ணுங்க அண்ணி, அவ்வளோ சீரியஸான விஷயம் இல்லை, நீங்கள் கிளியர் அதாவது முடிச்சுட்டு வாங்க, எனக்கு ஃபோன் பண்ணுங்க இல்லாட்டினா அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் போயிடுறாரு. நிலா வந்து அங்கே கான்சன்ட்ரேட்டில் இல்லை. அவங்க என்னதான் மேக்கப் பண்ணிட்டு இருந்தாலும் அங்கே கவனமே அவங்களால செலுத்த முடியல. ஏதோ விஷயம் இருக்குது, அதனால தான் அவன் பேச வந்திருக்கான் போல அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நடேசனை பார்த்தீங்கன்னா மனோகர் கூப்பிடுறாரு. வர்றவங்களை பன்னீர் தெளித்து உள்ளே வர வைங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ரிசப்ஷனில் ஆள் வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸில் வரவேற்கிறதுக்கு. ஆனாலும் அவங்கள வேறு வேலை வச்சு அனுப்பிட்டு நடேசனை வெல்கம்க்கு நிற்க வைக்கிறாங்க. இது வந்து சுத்தமாக பிடிக்கல பாண்டிக்கு. என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு மனோகர்கிட்ட டைரெக்டாக போய் கேட்குறாரு. நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எங்கள் அப்பாவை எதுக்கு அங்கே நிற்க வச்சுருக்கீங்க அப்படின்னு. உங்கள் வீட்டு ஆளுங்கள்லாம் வரும்போது நீங்கள் தானே வரவேற்கணும், அதுதானே நல்லாயிருக்கும் அப்படின்னு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது பொண்ணு வீட்டுக்காரங்க தான் வரவேற்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்க, நீங்கள் என்ன வேறு ஸ்டேட்லேயா இருக்கீங்க, தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு தம்பி, எங்கள் ஊர் வழக்கம் இப்படி தான், இதை பற்றியெல்லாம் நீ தலையிட்டுக்காத, நான் பார்த்துக்கிறேன். பெரிய மனுஷன் அங்கே நின்று மரியாதையாக கூப்பிடுவாருன்னு, சின்ன பிள்ளைங்களெல்லாம் அந்த அளவுக்கு மரியாதையாக கூப்பிட மாட்டாங்க. பாரு வரவங்களெல்லாம் எவ்வளோ அழகாக கையை கும்பிட்டு கூப்பிடுறாரு, நல்லா பொம்மை மாதிரி நிற்கிறாருல்ல அப்படின்றாங்க. ஆமாப்பா நல்ல பொம்மை மாதிரியே இருக்காங்க. இந்த பெரிய இன்னும் கொஞ்சம் கிராண்டாலாம் செய்யும் போது, அதுவும் என் கல்யாணத்துலலாம் ஒரு பொம்மையை கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சோமே, அது ஆட்டோமேட்டிக்காக கையை கும்பிட்டே நிற்குமே, அந்த மாதிரி கும்பிட்டு நிற்கிறாரு மனுஷன். என்ன மனுஷன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. வேணாம் நீங்கள் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கீங்க அப்படின்றாரு பாண்டி. டே அப்படி தாண்டா பண்ணுவோம், உன்னால் என்னடா பண்ண முடியும் போடா அப்படின்னு சொல்லிடுறாரு மனோகர். இதெல்லாம் அன்னைக்கு தெரியணும், அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு, அவங்க உங்களை வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்றாங்க. இத்தனை வருஷமாக அவளை நாங்கள் எங்கள் வீட்டில் பார்த்துருக்கோம், அவளை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியாதா? ஒரு வருஷம் உங்கள் வீட்டில் இருந்திருக்கா, அவளையே நீங்கள் இவ்வளோ சூப்பராக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி உங்கள் பக்கம் திருப்பி வச்சுருக்கீங்க, எங்களால் அதை பண்ண முடியாதா என்ன, போடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ பல்லவன் வெளியே வராரு. என்னடா சோழன் கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு. ஆமாண்ணே சொன்னேன் அப்படின்றாங்க. அப்போ பார்த்து நிலா கால் பண்ணுறாங்க. எதுக்குடா சொன்னேன் அப்படின்னு. அன்னிக்கிட்ட சொல்லிச்சானே, நான் அண்ணிக்கிட்ட சொல்கிறதுக்காக போனேன், அப்போது அண்ணி ரொம்ப பிஸியாக இருந்தாங்க, இப்போ மறுபடியும் கால் பண்ணுறாங்க வர சொல்கிறதுக்கு தான். நான் என்னென்ன செய்யட்டும், சோழனை கத்துது, சொல்லலைன்னா அவள் திட்டுவா, அதுக்கப்புறம் நீங்கள் தான் உங்கள் அண்ணியை ஹேண்டில் பண்ணணும்னு கத்துறாங்க, நான் என்னென்ன பண்ணுறது, அண்ணன் சொல்லுது, ஆனால் நீ வேண்டான்னு சொல்கிற அப்படின்றாங்க. ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணுமா வேணாமா, நம்ம இங்கே ஃபங்க்ஷனுக்காக தான் வந்திருக்கோம், இவங்க கிட்ட மல்லு கட்டுறதுக்கு இல்லை அப்படின்றாங்க. ஆனால் அன்னிக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மக்கிட்ட கோச்சுப்பாங்கல்ல, ஏன் சொல்லலைன்னு, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. சரிடா நீ போ, வேறு ஏதாவது சிம்பிளாக சொல்லு, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளெல்லாம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம், உங்கள் அப்பாவும் செய்ய சொல்கிறாரு, நாங்கள் செய்கிறதா வேணாவான்னு மட்டும் கேளு, மற்றபடி வேறு எதுவும் பேசாத அப்படின்றாங்க. என்னால் அவ்வளோ ஸ்மூத்தாலாம் பேச முடியாதுன்னு அப்படின்றாரு பல்லவன். சரி ஃபோனை கொடு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு ஃபோனை வாங்கிட்டு ஹலோ அப்படின்றாரு அட்டன் பண்ணி. பாண்டி நீங்களா, பல்லவன் பல்லவனை என்கிட்ட ஏதோ பேச வந்திருந்தான், அப்புறமா நான் கால் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், எங்கே போயிட்டான் அவன் அப்படின்னு. அவன் சோழன் கூட இருக்கான், நான் தான் உங்ககிட்ட பேசணும், அதுக்காக தான் அவன் அதை சொல்கிறதுக்கு தான் வந்தான் அப்படின்றாங்க. இல்லை அவனும் என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னான், பேசாமல் நீங்கள் அவனையும் கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்றாங்க. இல்லை நான் தான் உங்ககிட்ட பேசணும், இப்போ ரூமில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு. இல்லை யாரும் இல்லை, வாங்க எங்கள் அண்ணி மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உள்ளே போனால் அவங்க அண்ணியும் இருக்காங்க. நான் உங்ககிட்ட தனியாக பேசணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அண்ணின்னு கூப்பிட மாட்டியா, வாங்க போங்கன்னு தான் பேசுவியா அப்படின்னு சொல்லி நம்ம மதி வந்து சும்மா கிண்டலாக பேசுகிறாங்க. அண்ணி ஏற்கனவே அவர் ரொம்ப கூச்ச சுபாவம் அப்படின்றாங்க. சரி நீங்கள் பேசிட்டுருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி வெளியே
போகிறாங்க. அவங்க ஃபோனை அங்கேயே விட்டுட்டாங்க. ஃபோனை எடுக்கிறதுக்காக திருப்பி வரும்போது நம்ம பாண்டி சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே நடக்கிறது எதுவும் சரியில்லை, அப்புறமா உங்களுக்கு தெரியும் போது கண்டிப்பாக நீங்கள் கோவப்படுவீங்க, அதனால தான் சொல்கிறேன், நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில் நம்ம தானே எல்லா வேலையும் செய்வோம், அந்த மாதிரி நினச்சி தான் நாங்கள் செய்கிறோம், உங்கள் அப்பா சொல்கிறாருங்கிறதுக்காக மட்டுமே நாங்கள் செய்யலை, அதுக்கப்புறம் இதை பெருசாக பிரச்சனையெல்லாம் பண்ணிடாதீங்க, அதை சொல்கிறதுக்காக தான் வந்தேன். பல்லவன் அதை பற்றி சோழன் உங்ககிட்ட சொல்ல சொன்னதா அதை சொல்கிறதுக்காக வந்திருக்கான். நான் இந்த மாதிரி சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இது அப்புறமா உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்கள் கண்டிப்பாக கோவப்படுவீங்க, எனக்கு தெரியும், சொல்லலைன்னும் கோவப்படுவீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். அண்ணன் கிச்சன் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக பார்த்துக்கிறாரு. அவங்களுக்கு அதாவது யார் யாருக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்காரு. பல்லவனும் நானும் சேரெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் நான் தான் அவனை போக சொல்லிட்டேன், சின்ன பையனாச்சு அப்படின்னு. ஆளுங்க முன்னாடி எல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாரு, எனக்கு அசிங்கமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம வீட்டு விசேஷம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாத்தையும் பொறுத்து தான் போயிட்டுருக்கோம். நான் அப்புறம் எங்கள் மேலே ஏதாவது அவர் சொல்லிடுவாரோங்கிற பயத்துலையும், அப்புறம் லேட்டாக தெரியும் போது ஏன் சொல்லலைன்னு எங்ககிட்ட நீங்கள் சத்தம் போடுவீங்களோன்னு தான் இதை சொல்ல வந்தேன். இதை பெருசு பண்ணாதீங்க, ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து போயிட்டே இருக்க போகிறோம், அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நாங்கள் ஹர்ட் ஆகலை, பட் அவர் ஏதாவது பேச போய் அது இந்த ஃபங்க்ஷனை ஏதாவது ஃபங்க்ஷனில் பிரச்சனை வந்துடுற மாதிரி ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. இவ்வளோ நடந்திருக்கு, ஏன் கிட்ட சொல்லலை, அண்ணன் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணன் எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்துட்ருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிள் எங்க அப்படின்னு, அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பார்க்குறாரு. சொல்லுங்கள் எங்கே அவர் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வெளியே ரிசப்ஷனில் நின்றுட்டுருக்காரு அப்படின்னு. ஏன் அவர் ரிசப்ஷனில் நிற்கிறாரு, ஹாலெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்களே அப்படின்னு. இல்லை நம்ம வீட்டு ஆளுங்கள்லாம் வருவாங்கள்ல நம்ம ஊர்லேருந்து, அதுக்காக அவங்கள இவர் தான் வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நிற்க வச்சிருக்கிறேன்னு சொன்னார் அப்படின்றாங்க. ஆக மொத்தம் எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்கல்ல இன்னைக்கு இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு நிலா கத்துறாங்க. அப்போது நம்ம மதி வராங்க உள்ள. என்னாச்சு, ஏன் டென்ஷனாக பேசிட்டு இருக்கிற நிலா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணி என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு. இவர் சொன்னதெல்லாம் நான் கேட்டேன், நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, அவங்க எப்போவுமே அப்படிதான், அதை நீங்கள் பர்சனலாக எடுத்துக்காதீங்க நிலா ப்ளீஸ் சொல்லு, இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும், எதுவும் அசிங்கம் ஆகிடக்கூடாது அப்படின்றாங்க. இது மாதிரியெல்லாம் என்னால் யோசிக்க முடியாது அண்ணி, எனக்கு என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ரொம்ப முக்கியம், அவங்கள அசிங்கப்படுத்தினா நான் சும்மா இருக்க மாட்டேன், அப்பாவை இங்கே வர சொல்லுங்க அப்படின்றாங்க. நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, சாரி கட்டு, எவ்வளோ டைம் ஆகும் தெரியுமா, ஆர்டிஸ்ட் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. நீங்கள் அப்பாவை வர சொல்லுங்க, கூடவே அண்ணனையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா இப்போதைக்கு இது பேச வேண்டாமே அப்படின்னு மதி எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் நிலா கேட்குறதில்ல. அவங்கள வர சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்ட்டு. சரி ஓகே, வேறு ஆப்ஷன் வேண்டாம், எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லி மதியம் அவங்கள போய் அனுப்புறதுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம பாண்டிக்கிட்ட சேரண்ணனை வர சொல்லுங்க அப்படின்றாங்க. எதுக்கு அப்படின்னு. சேரண்ணனை வர சொல்லுங்க, அவர் கையில் இருக்கிற அந்த ஜூஸை எடுத்துகிட்டு வர சொல்லுங்க அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு பாண்டியும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் நிலா யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு. பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. சோழனுக்கோ இல்லை மற்றவங்களுக்கு கூட தெரியாது, நிலாவுக்கு இந்த விஷயம் தெரியுங்கிறது கூட தெரியல. இப்போது நம்ம பாண்டி போயிட்டு சேரன் கிட்ட, அண்ணே உங்களை நிலா கூப்பிட்டாங்க, அண்ணி கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்குடா அப்படின்னு. தெரியல, உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, இந்த ஜூஸோட வர சொன்னாங்க அப்படின்றாங்க. டேய் நான் ஜூஸ் கொடுத்துட்ருக்கேன் இது சொல்லிட்டியா அப்படின்னு. இல்லைண்ணே ஜூஸ் எடுத்துகிட்டு உன்னை வர சொல்லுச்சு அப்படின்றாங்க. இல்லையே நிலா அப்படி சொல்லியிருக்காதே அப்படின்றாரு. அவங்க தான் சொன்னாங்க, அதுக்காக தானே வந்து சொல்கிறேன் அப்படின்னு. இவங்க போகும்போது கரெக்டாக மனோகரும் தாசமும் உள்ளே போகிறாங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க தம்பி அப்படின்னு சேரன் கிட்ட கேட்குறாங்க. நிலா தான் வர சொல்லிச்சா அப்படின்னு. ஏதோ விஷயம் தெரிஞ்சிருச்சு போல இருக்குடா அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு எதுக்கு ஜூஸை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கீங்க, அங்கே யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு வரலாம்ல, தாசு நீ எடுத்துகிட்டு போ, நீ போய் எல்லாருக்கும் கொடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மனோகர். ஒன்றும் நடிக்க தேவையில்லை அப்படின்னு நிலா சத்தம் போடுறாங்க. வந்து பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னம்மா நிலா வர சொன்னியாமே அப்படின்னு, கொஞ்சம் உள்ளே வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டுட்டு கதவை சாத்திடுறாங்க. என்னப்பா நடக்குதுங்க அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. என்ன நடக்குது ஒன்றும் புரியல, நீ என்ன கேட்குறேன்னு, இங்கே ரிசப்ஷன் நடந்துட்டுருக்கு, வேறு என்ன நடக்குதானு கேட்குற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சமையல் வேலைக்கு தனியாக ஆள் வச்சுருக்கீங்க, கேட்டரிங் சர்வீஸும் இருக்குது, அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, ரிசப்ஷனில் எல்லோரையும் வரவேற்கிறதுக்கு ஆள் ரெடி பண்ணியிருக்கு, அவங்க அது எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, இங்கே எங்களுக்கு தனித்தனியாக மேக்கப் போகிறதுக்கு ஆர்டிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கீங்க. பொதுவாக நம்ம வீட்டில் எந்த கல்யாணம் நடந்தாலும் நம்ம வீட்டு ஆளுங்க யாருமே எதுவுமே செய்ய மாட்டோம், ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே நாங்கள் தான் செய்வோம், எங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, அதை நாங்கள் விரும்பி செய்யறது. இங்க நீங்க சொல்லலனாலும் அவங்களா விரும்பி செய்வாங்க. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இங்க எல்லாரும் எப்படி நடத்துறீங்களோ அப்படிதான் இவங்களையும் நடத்தணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆனா நீங்க அப்படி நடத்தல, அதனால நான் கோவப்படுவேன், அது உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நிலா பேசுற நீ அப்படின்னு. பா நடிக்காதீங்கப்பா, எல்லாம் எனக்கு தெரியும். என்ன சேரன் கிச்சன் டோட்டலாக பார்த்துக்க சொல்லியிருக்கீங்க, ஜூஸ் எல்லாம் அவரை கொடுக்க சொல்லியிருக்கீங்க, அங்கிள் ரிசப்ஷனில் நிற்க வச்சிருக்கீங்க, பல்லவனையும் பாண்டியும் சேரெல்லாம் அரேஞ்ச் பண்ண வச்சிருக்கீங்க, ஆளுங்க முன்னாடி எதோ பேசியிருக்கீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
உடனே இதுதான் பிரச்சனையா? ஏன் அவங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்களா? அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் ஆள் வச்சா செய்கிறாங்க, அவங்களா தானே செய்கிறாங்க, அப்படின்னு நினச்சி செய்யணும்னு விட்டேன், இதில் என்ன இருக்குது அப்படின்றாங்க. ஏன் இதுக்கெல்லாம் நீங்கள் ஆள் வைக்கலையா அப்படின்னு. ஆள் வச்சேந்தான் அப்படின்ட்டு. அப்போது எதுக்குப்பா இவகிட்ட மறைச்சு பேசிக்கிட்டு அப்படின்னு நம்ம தாஸ் இருந்துட்டு, இல்லை ஆள் வைக்கல அதுக்கெல்லாம். ஆக்சுவலாக ஆள் வச்சாக்க தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா செலவு தான் ஆகும். இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அவ்வளோ செலவு பண்ண தேவையில்லைன்னு நான் தான் ஆளெல்லாம் குறைச்சிட்டேன். இவங்க 4 பேர் தடி மாதிரி இருக்காங்க, ஏன் இவங்க செய்ய மாட்டாங்களா அப்படின்னு. மாப்பிள்ளையும் சேர்த்து சொல்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், மாப்பிள்ளையும் சேர்த்து தான் சொல்கிறேன். என்ன பண்ணுறது, அவனுக்கு ஃபேஷியல் அது இது பண்ணணுங்கிறதுக்காக தான் அங்கே உட்கார வச்சேன். இதுக்கு மேலே இந்த ஃபங்க்ஷனை நிறுத்தணும்னு நீ நினச்சேன்னா உனக்கும் தான் அசிங்கம். தேவையில்லாமல் எதுவும் பண்ணிட்டு இருக்காத நிலா, போ ரெடியாகிற வழியை பாரு, நீங்கள் போங்க, போயிட்டு எல்லாருக்கும் ஜூஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க தாஸு. வேணாம் அப்படின்னு. என்னம்மா வேணாம்? ஏன் அவங்க வேலை செஞ்சால் என்ன குறைஞ்சி போயிடுவாங்களா? உன் ஃபங்க்ஷன் விஷயத்தில் தானே செய்கிறாங்க, நாளை பின்ன உனக்கு வர சொத்தை அவங்க வேண்டாம்னு சொல்லிடுவாங்க, வாயை பொழந்துக்கிட்டு வாங்கிட்டு தானே போகிறாங்க அப்படின்னு. என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நாங்கள் சொத்துக்காகவா இங்கே வந்தோம்? நிலா ஆசைப்படுது, அவங்களுக்கு நிலாவுக்கும் அவங்க ஃபேமிலி வேணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி காசு பணத்துக்காகவோ சொத்துக்கோ ஆசைப்பட்டு வரலை அப்படின்றாங்க. நீங்கள் ரெண்டு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்னப்பா சொல்கிறீங்க? இவங்க எல்லாரும் வேலை செஞ்சாதான் இந்த ரிசப்ஷன் நடக்குமா அப்படின்னு. ஆமாம் செய்யணும்ல அப்படின்றாங்க. உடனே நீங்கள் இந்த ரிசப்ஷனும் வேணாம் ஒன்றும் வேணாம் கிளம்புங்கப்பா அப்படின்றாங்க. தம்பி அவள் அப்படி தான் பேசிட்டு இருப்பா, நீங்கள் போங்க எல்லாருக்கும் ஜூஸ் கொடுங்க அப்படின்றாங்க. சேரன் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. உடனே நிலா அந்த ஜூஸை வாங்கி அப்படியே நம்ம மனோகர் மேலே கொட்டிடுறாங்க, வீசி எரிஞ்சிடுறாங்க. நிலா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு தாஸு. வாயை மூடிட்டுரு, ஏதாவது பேசுன அவ்வளவுதான், இந்த ரிசப்ஷனும் வேணாம் ஒன்றும் தேவையில்லை, உங்கள் ஆளுங்களை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ ஹேண்டில் பண்ணிக்கோங்க, என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் சொல்லுங்கள், எல்லாம் உங்கள் முகத்திலே துப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா விருட்டுன்னு வெளியே கிளம்பி வந்து சோழனை கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.